தாய் தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன கோயிலுக்கு வந்திருக்கோம்னா, மதுராந்தகத்தில் இருக்க மட திருச்சிற்றம்பலம் ஆறுமுக சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம் தான் இந்த ஆறுமுக சுவாமி திருத்தலம். இந்த திருத்தலத்தில் பார்த்தோம்னா கந்த சஷ்டி மகா கந்த சஷ்டி அப்போ சூரசம்ஹாரம் வந்து விமர்சையாக செய்வாங்க. இது சின்ன கோவில் மாதிரி தான் இருக்கும். இந்த கோவிலில் வந்து பல திருமணம்லாம் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, அது மாதிரி ஆடிப்புறம் முருகனுக்கு உகந்த நாளெல்லாம் இங்கே ரொம்ப விமர்சையாக திருவிழா பண்ணுவாங்க. நன்றி. வாங்க இப்போ இந்த ஆறுமுக சுவாமி ஆலயத்தை சுற்றி நம்ம பார்ப்போம். என்னென்ன விக்கிரகங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. இந்து சமயத்தில் முழுமுதற் கடவுள் சொல்கிற விநாயகர் பார்க்கலாம். விநாயகர் பண்ணுவோம். அப்படியே அந்த பக்கத்தில் பார்த்தோம்னா பாலகர்கள் கீழே இருக்காங்க கலாயுதபாணி சுவாமிகள். பழனியில் இருக்கார் இல்லையா, அதே அவதாரத்தில் ஆண்டி குளத்தில் இருக்கார். சொல்லுங்க. இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்தோம்னா முருகப்பெருமான் சிலைக்கு எதிர்க்க தான் இருக்கும். இது பார்த்தோன்னா கல்யாணம் மண்டபம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் கல்யாணம்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணாங்க. இந்த கோயிலில் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ மன நிறைவாக இருக்கும். வாகனம் மயில் வாங்கணுவோம். அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா பலிப்பீடம் இருக்குது. அதுக்கு முன்னாடி சைட் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா முருகரோட வேல் இருக்குது. அதாவது சங்க காலத்தில் தமிழர்கள் பார்த்தோம்னா முருகருக்கு சிலை வடிக்கிறதுக்கு முதல் பண்ணதுக்கு தான் வேல் வழிபாடு தான். பல இடங்களில் இன்னமும் வேலை மட்டுமே வச்சு பூஜை செய்கிற பழக்கம் இன்னமும் பல கிராமங்களில் இருக்குது. முருக வழிபாட்டுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் தொடங்கிய வழிபாடு தான் இந்த வேல் வழிபாடு. பார்த்தோம்னா இங்கே கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே உள்ளேயே என்ன இருக்குது பார்த்தோம்னா 2 சித்தர்கள், அதாவது முனிவர் சிலை இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா சீர்திருத்த அடிகள் அப்படின்ற ராமலிங்க அடிகளார் வள்ளலார் இருக்கார். இன்னொன்று பார்த்தோம்னா தமிழ் மறையோன் அப்படின்னு சென்னா போதா பொயில் புலவன்ற நம்ம திருவள்ளுவர் பெருமானார் இருக்கார். அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழை பார்த்தோம்னா இங்கே கல்வெட்டில் பதிச்சு வச்சுருக்காங்க. இது ரொம்ப நிறைய கோவிலில் பார்த்தோன்னா திருப்புகழ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி கவசம் பதிச்சிருப்பாங்க. இங்கே பார்த்தோன்னா திருப்புகழ் இருக்குது. ஆலய திருமணி இருக்குது. இதை வந்து எல்லாரும் குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு அவருக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போயிடுவோம். விஷ்ணு பெருமான் இவர். தலைவிருட்சமாக பார்த்தோன்னா வில்வ மரம் இருக்குது. பாய். பாய்.